நல்வரவு நண்பர்களே, ஏற்கனவே நம்ம தமிழ்நாட்டில் மகளிர் விடியல் பயணம் திமுக அரசு கொண்டு வரப்பட்டுச்சு. இப்போ அந்த மகளிர் விடியல் பயணம் உடைய பேரை மாத்திட்டு வெற்றி பயணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தற்போதைய தாவைக்க அரசு வந்து மாத்திருந்தாங்க. அது இப்போ நல்ல சக்சஸ்ஃபுல்லாக தான் போயிட்டு இருக்குது. இன்னும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி கூடுதலாக விரிவாக்கம் பண்ணி அனைத்து மகளிருக்கும் சாதாரண பேருந்துல மட்டும் இல்லாமல் டீலக்ஸ் எல்எஸ்எஸ் போன்ற பேருந்துகள்லையும் இலவசமாக வந்து நீங்கள் பயணம் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம மரியாதைக்குரிய தமிழக முதலமைச்சர் அவர்கள். இதுவே எலெக்ஷனுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா அவருடைய தேர்தல் வாக்குறுதியில அனைத்து பேருந்துகளிலும் மகளிருக்கு இலவசம் அப்படின்னு சொல்லியிருந்தார். பட் இப்போ ஒரு குறிப்பிட்ட பேருந்துகளில், அதாவது எல்எஸ்எஸ் டீலக்ஸ் போன்ற பேருந்துகளில் வந்து இலவசமா நீங்க பயணம் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். இது எப்படி தெரியுது நமக்கு அப்படின்னா, ஏதோ வாக்குறுதி கொடுத்துட்டோம், ஸோ அதை வந்து நம்ம எப்படியாவது வந்து மேனேஜ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அன்னபூர்ணி சூப்பர் 6 சிலிண்டர் சொன்னீங்க பாருங்க, 6 சிலிண்டர் கொடுக்குற மாதிரி, இப்போ 3 சிலிண்டர்னு சொல்லியிருந்தீங்க. அதுவும் பார்த்தோம் அப்படின்னா வருஷத்துக்கு 2.5 லட்சம் சம்பாதிக்கிறவங்க தான், அதுக்குள்ள வருமானம் ஈட்டக்கூடிய உங்க குடும்பத்திற்கு தான் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுவும் ரொம்ப வருத்தம். 200 யூனிட் சொல்லியிருந்தீங்க. அந்த 200 யூனிட்ல எவ்வளவு பெரிய குளறுபடிகள் கோளாறுகள்லாம் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். மக்கள் இப்போ கும்பிட்டு இருக்காங்க இபி பில்லை பார்த்து. அதுக்கப்புறம் விவசாய கடன் முழுவதுமாக தள்ளுபடின்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணிக்கிறத விவசாயிகள் வந்து இப்போ ரோட்ல இறங்கி போராடிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில குளறுபடிகள்லாம் போயிட்டு இருக்குது. அதே மாதிரி தான் இப்போ நீங்க வந்து இந்த திட்டத்தையும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கீங்க. இன்னும் சொல்லப்போனா தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் அனௌன்ஸ் பண்ணீங்க பாருங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் பிறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு அந்த தங்க மோதிரம் பொருந்தும்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் இப்போ என்ன சொல்றீங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பிறந்தாதான் அந்த மோதிரம் பொருந்தும் அப்படின்னு சொல்றீங்க. இதை நம்ம எப்படி பார்க்கறது? ஸோ அதே மாதிரி தான் இப்போ இருக்கக்கூடிய இந்த மகளிர் விடியல் பயணத்துடைய பேரை மாத்திட்டு அதை வந்து நீங்க முழுமையா ஃப்ரீயா கொடுப்பீங்கன்னு நினைச்சா கடைசியில் ஒரு குறிப்பிட்ட பேருந்துகளில் மட்டும் ஃப்ரீன்னு சொல்லியிருக்கீங்க. அதோட சேர்த்து திருநங்கைகளுக்கும் திருநர்களுக்கும் இலவசமா வந்து பேருந்துல வந்து பயணம் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உண்மையிலே அது பாராட்டக்கூடிய விஷயம், வாழ்த்துக்கூடிய விஷயம். இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஆல்ரெடி போக்குவரத்து துறை படுமோசமான நஷ்டத்துல போயிட்டு இருக்குன்னு புலம்பிட்டு இருக்காங்க. இந்த லட்சணத்துல இதெல்லாம் தேவையா? ஆல்ரெடி இருக்கக்கூடிய இலவசம் அந்த மகளிர் பயணம் விடியல் பயணம் அது வேணா இருக்கட்டும், இப்போ எக்ஸ்ட்ராவா கொடுக்குறேங்கிற பேர்ல ஏற்கனவே நஷ்டமா போயிட்டு இருக்கக்கூடிய போக்குவரத்து துறையை மேம்படுத்துறதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? விலைவாசி ஏற்றுவீங்க. இப்போ ஆல்ரெடி விலைவாசி ஏறிடுச்சு, பஸ் டிக்கெட்டை ஏற்றுவீங்க. ஸோ ஒரு பக்கம் வந்து இலவசத்தை கொடுத்து இன்னொரு பக்கம் என்ன பண்றீங்கன்னா விலைவாசியை ஏற்றுவீங்க. இதற்கு யார் பொறுப்பு? மக்கள் உங்கள்கிட்ட இலவசம் கேட்டாங்களா, இல்லை நல்ல தரமான கல்வியையும் நல்ல தரமான மருத்துவத்தையும் நல்ல ஒரு இலவசமான குடிநீரையும் கேட்டாங்களா? ஏன்னா இதெல்லாம் தான் அத்தியாவசியம். அதை விட்டு நீங்க இப்படி பண்றதெல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியல. இதுக்கும் பயிர் விடுவீங்க நீங்க. ஆக மொத்தம் ஒரு திட்டமும் உருப்படி இல்லை.